Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD 3291 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2ல ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட் ADTயை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா தேர் ஆர் டூ வேஸ், அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அரே பார்த்தாச்சு. லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா என்ன? முதல்ல அதுக்கு லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும்ல. லிங்க்டு லிஸ்ட் நான் ப்ரீவியஸாவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் லிங்க்டு லிஸ்ட். ரெண்டு பார்ட்டா இருக்கும். ஒரு பார்ட்ல டேட்டா எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், இன்னொரு பார்ட் நெக்ஸ்ட் வர அந்த லிங்க்டு லிஸ்ட்ல இருக்க அடுத்த எலமெண்டோடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் நம்ம லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், செயின் ஃபார்மேட்ல இருக்கிறது. ஓகே, இப்போ பாருங்க, in linked list implementation of the linked list consists of series of nodes. Seriesனா தொடர்ச்சியா ஒரு நோட் வந்து இருக்குது, which are not necessarily adjacent in memory. மெமரியில இருக்கணும்னு அவசியம் இல்லை, பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அடுத்தடுத்து நோட் வந்து போயிட்டே இருக்கிறது. ஓகேவா? இதுல மொத்தம் ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு எலமெண்ட், இன்னொன்னு பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் நோட். ஒன்னு டேட்டா எலமெண்ட் இருக்கும், அடுத்து நெக்ஸ்ட் நோடோட பாயிண்டரா இருக்கும். தட் மீன்ஸ் ஏரோ மார்க் போட்டு அடுத்த பாயிண்ட் பண்றது. ஏரோ மார்க் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒருத்தவங்கள பாயிண்ட் பண்ணணும், ஒரு பிளேஸை பாயிண்ட் பண்ணணும்னா யூஸ் பண்றது தான். அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த பாயிண்டரை வந்து நம்ம நெக்ஸ்ட் பாயிண்டர்னு சொல்லலாம். லாஸ்ட் நோட் வந்து எப்பவுமே நல் நோடா இருக்கும். இப்போ பாருங்க, A1 A2 A3 A4 4 எலமெண்ட் இருக்கு. இந்த நோட் வந்து அடுத்ததோட பாயிண்டர், இந்த நோட் அடுத்து A3யோட பாயிண்டர், இந்த நோட் A4ஓட பாயிண்டர். அப்போ இந்த லாஸ்ட் எப்பவுமே நல் நோடா தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லிங்க்டு லிஸ்ட்ல ஆக்சுவலா வேல்யூஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எப்படின்னா இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு டேட்டா எலமெண்ட்டுக்குமே அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அந்த அட்ரஸ் எப்படி ஸ்டோர் ஆகும்னா, இது இங்கேயோட பாயிண்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து போட்டுக்கோங்க ஏரோ மார்க், பாயிண்டர்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்டர் வந்து எங்க பாயிண்ட் பண்ணுது? நெக்ஸ்ட் நோடு. அப்ப இந்த நோடோட அட்ரஸ் தானே இங்க ஸ்டோர் ஆகும். அப்போ 800ன்றது இங்க வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ இங்க என்ன ஸ்டோர் ஆகும்? A3யோட அட்ரஸ் வந்து இங்க ஸ்டோர் ஆகும், A4ஓட அட்ரஸ் இங்க ஸ்டோர் ஆகும், A5ஓட அட்ரஸ் இங்க ஸ்டோர் ஆகும். லாஸ்ட் நோட் எப்பவுமே நல் நோடா இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் எங்க தான் மேம் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிடுது. ஓகேவா? அது நம்ம ஹெட்டர் ஃபைல் வந்து நம்ம நார்மலா கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா ஹெட்டர்ல இருக்கும். இப்படிதான் ஒரு லிங்க்டு லிஸ்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ லிங்க்டு லிஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ டைப்ஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட்னா மொத்தம் எத்தனை டைப் இருக்குன்னா there are 3 types of linked list. இதை 2 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சிங்லி லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். ஓகேவா? ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு. முதல்ல இந்த வீடியோல சிங்லி லிங்க் லிஸ்ட்னா என்ன, அதோட ஆப்ரேஷன்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ சிங்லி லிங்க் லிஸ்ட் அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். இட் இஸ் த லிங்க்டு லிஸ்ட் இன் விச் ஈச் நோடு கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் லிங்க். ஒரு லிங்க் தான் இருக்கும். ஓகேவா? ஒரு டேட்டா எலமெண்ட், ஒரு பாயிண்டர் அடுத்ததோட ஒரு நெக்ஸ்ட் நோடோட லிஸ்ட்டை மட்டும்தான் பாயிண்ட் பண்ணுமே தவிர மற்ற எதையும் பாயிண்ட் பண்ணாது. ஸோ நார்மலா லிங்க்டு லிஸ்ட் நான் சொல்லி கொடுத்தது சிங்லி லிங்க் லிஸ்டோட மீனிங். ஓகே, அதுல சம் பேசிக் ஆபரேஷன்ஸ்னு பார்த்தோம்னா there are 5 ஆபரேஷன்ஸ்: கிரியேஷன், ட்ராவர்சல், இன்சர்ஷன், டெலிஷன், சர்ச்சிங். இந்த 5 ஆபரேஷன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பைத்தான்ல கிரியேட் பண்றோம் ஒரு நோடை கிரியேட் பண்ணணும்னா கிளாஸ் யூஸ் பண்ணி தானே பண்ணுவோம். ஸோ கிளாஸுக்கு ஒரு நேம் நோடுன்னு கொடுத்துட்டேன், கோலன். இப்போ டெஃப் நம்ம நார்மலா இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றப்ப இன்னிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் பைத்தான்ல. ஸோ இன்னிட் செல்ஃப் கமா ஒரு புது டேட்டா வந்து நோட்ல போடணுன்றதால டேட்டா கோலன். ஓகேவா? இப்போ செல்ஃப் டாட் டேட்டாவை மென்ஷன் பண்ணும். செல்ஃப் டாட் நெக்ஸ்ட் வந்து நன், அடுத்தடுத்து நோடு போகிறது வந்து நன் நோடாக தான் இருக்குது. ஸோ நான் அடுத்து ஒரு நோடை புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம், ஸோ நன்னு மென்ஷன் பண்ணுவேன். இப்படி தான் ஒரு கிளாஸ் நோடு யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன்னா ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து ட்ராவர்சிங் த லிஸ்ட். ட்ராவர்சிங் த லிஸ்ட் அப்படின்னா என்ன? லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையாக செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது முதல்ல செக் பண்ணுது லிஸ்ட்டு எம்டியாக இருக்குது அப்படின்னா, இல்லை ஓகேவா, எம்டியாக இருக்கு அப்படின்னா அதுல எந்த ஐட்டமுமே இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லை, எம்டியா இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வேரியபிளா போய் ரெஃபரன்ஸ் நோட் யூஸ் பண்ணி செக் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் லூப்பிங்ல. ஓகேவா? அதோட ரொட்டீன் எப்படி எழுதணும்னா டெஃப் ட்ராவர்ஸ் லிஸ்ட். ஓகேவா? நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுத்துட்டேன் செல்ஃப். இஃப்
செல்ஃப் டாட் ஹெட் அப்படின்னா மெயின் திங், ஃபர்ஸ்ட் இருக்க நோடு வந்து எதுவுமே இல்லை நன்னா இருந்துச்சு அப்படின்னா print list has no element. ஓகேவா, ரிட்டர்ன். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் n equal to self dot, அதாவது சம்திங் இருக்கு அப்படின்னா ஹெட்டில் செல்ஃப் டாட் ஹெட்டில் while n is not நன்னா இருக்கிறப்ப n டாட் டேட்டா நெக்ஸ்ட் போகணும். பிரிண்ட் n டாட் டேட்டா என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணு. அது எப்படி அடுத்தடுத்து மூவ் ஆகணும் அப்படின்னா n equal to n டாட் நெக்ஸ்ட், அடுத்து இந்த நோடு அடுத்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு n டாட் நெக்ஸ்ட்ல மூவ் ஆகிக்கிட்டே போகணும். அப்படி லாஸ்ட் நோடு வர வரையும் மூவ் ஆகும். இது வந்து எதுக்கு அப்படின்னா டிராவர்ஸ் த லிஸ்ட்டுக்கான ரொட்டீன். ஓகே, தேர்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சர்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நியூ நோட லிஸ்ட்ல ஆட் பண்ண போறது தான் நம்ம இன்சர்ஷன்னு சொல்வோம். இங்க மொத்தம் 3 கேஸ்ல ஆட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா லிங்க்டு லிஸ்டோட ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுத்து மிடில் ஆஃப் த லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்ல நான் என்ன பண்ணலாம்னா லாஸ்ட்ல எண்டில் வந்து ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி 3 கேசஸ்ல என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்சர்ஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொன்றா இந்த இன்சர்ஷன் ஆப்ரேஷனை உங்களுக்கு 2 ஸ்டெப்பில் எப்படி போடலான்னு ஈஸியாக சொல்லித்தரேன் வாங்க. ஸோ சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டில் இன்சர்ஷன் ஆப்ரேஷன் இப்போ பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 3 கேசஸ் இருக்குன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேஸ் 1. கேஸ் 1 என்ன? இன்சர்ஷன் அட் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இது பண்ணுவோம்ல, இன்சர்ஷன் அட் ஃப்ரண்ட். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட்டில் இன்சர்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி நான் லிங்க்டு லிஸ்ட் போடணும்னு சொன்னேன். இப்போ நான் சொல்லி கொடுக்குறத மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே ஓகே தான். முதல்ல எப்படி லிங்க்டு லிஸ்ட் போடணும்னு சொன்னோம். இங்கே பாருங்கள், முதல் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? மொத்தம் இப்போ நான் 4 எலமெண்ட் வைக்கிறேன் அப்படின்னா நான் 4 பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் 4 எடுத்துக்கிறேன். 1 2 3 4. ஓகேவா? 4 பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு நான் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். 10 20 30 40. ஓகேவா? இது லிங்க்டு லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். அப்போது எப்படி இருக்கும்? லிங்காக இருக்கும் ஒவ்வொரு நோடும். ஓகேவா? ஸோ நோடில் லிங்காக இருக்கா? இப்படி தான் நமக்கு லிங்க்டு இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது பாயிண்டர், இது டேட்டா எலமெண்ட், இது பாயிண்டர். இது எல்லாத்துக்குமே அட்ரஸ் இருக்குமா? 100 200 300 400 இதோடைய அட்ரஸ். ஸோ அட்ரஸ் போட்டுட்டேன். இப்போது இங்கே என்ன ஆகும்னு சொல்லியிருக்கோம், இது பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் நோட். அப்போது இந்த நோடோட அட்ரஸ் தானே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்கே 200 அப்படின்னா அது இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். 30யோட அட்ரஸ் 300 இந்த நோடில் ஸ்டோர் ஆகிருக்கும். 40யோட அட்ரஸ் 400 இந்த நோடில் ஸ்டோர் ஆகிருக்கும். லாஸ்ட் நோடு எப்பயுமே எப்படி இருக்கணும்னு சொன்னோம்? நல் நோடாக இருக்கணும். ஸோ நல் நோடாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொன்னோம்? ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஹெட்டரில் 100 அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? நம்ம 3 கேஸ்லேயுமே ஸ்டெப் 1 வந்து இதே தான். ஸ்டெப் 1 வந்து இதே தான் 3 கேசஸ்க்குமே போடணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் 2ல கேஸ் 1ல ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஆட் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா ஃப்ரண்ட்டில். இப்போது ஃப்ரண்ட்டில் 10ன்ற எலமெண்ட் 100ன்ற அட்ரஸோடு இருக்குது. நான் அதுக்கு பதிலாக இப்போ புதுசாக ஒரு எலமெண்ட்டை ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, நான் முதல்ல பழைய எலமெண்ட் எல்லாத்தையுமே நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ 1 2 3 4. ஓகேங்களா? பழைய எலமெண்ட்டை நான் போட்டுட்டேன். 10 20 30 40. இதோட அட்ரஸ்ன்னு பார்த்தேன்னா 100 200 300 400. லிங்க்டு லிஸ்ட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லாஸ்ட் நோட் நல் நோடு, அட்ரஸ் 200 இங்கே ஸ்டோர் ஆகும். இதோட அட்ரஸ் இங்கே ஸ்டோர் ஆகும். இதோட அட்ரஸ் இங்கே 400 ஸ்டோர் ஆகும். எனக்கு இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு புதுசாக ஒரு நோடு ஆட் பண்ண போகிறேன். ஒரு நோட் ஃப்ரண்ட்டில் புதுசாக போட்டுக்கிறேன். இங்கே 40 இருக்கனால நான் இங்கே 15 அதோட நோடு எடுத்துக்கிறேன். அதோட அட்ரஸ் 500ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இது இங்கே லிங்க்டு ஆகும். ஏன்? எனக்கு பழசில் ஒரு ஃப்ரெண்ட் நோடு இருந்துச்சு. பட் இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் நோடு இதுதான். ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த நோடை தான் கண்டிஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் ஒரு நியூ நோடு ஆட் பண்ணிட்டேன். அப்போ இது எங்கே நெக்ஸ்ட் பாயிண்டர் 10. அப்போ 10ஓட அட்ரஸ் அண்டர் இங்கே ஸ்டோர் ஆகும். இப்போ இதுதான் எனக்கு நியூ நோடு ஹெட் நோடு. அப்போ இதோட அட்ரஸ் தான் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஹெட்டர் ஃபைலில் ஸ்டோர் ஆகும். ஸோ 500ன்னு ஸ்டோர் ஆகும். இவ்வளோ தான். ஒரு எலமெண்ட் புதுசாக இருக்குது, அதை நான் இன்சர்ட் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் அப்படின்னா இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் கேஸ் 2. ஓகேங்களா?
கேஸ் 2 நமக்கு என்னது இன்சர்ஷன் அட் மிடில். ஓகேவா, இன்சர்ஷன் அட் மிடில்னு சொல்லலாம், இல்லை ஆஃப்டர் த சம் கிவன் எலமெண்ட்ஸுக்கு அடுத்து இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகே, தேர்ட் வந்து இன்சர்ஷன் அட் த எண்ட். மூணுக்குமே ஸ்டெப் 1 வந்து சேம் தான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டெப் 1 ட்ரா பண்ணியாச்சு. சேம் தான் இன்சர்ஷன் அட் த மிடிலுக்குமே சரி, இன்சர்ஷன் அட் த எண்டுக்குமே சரி. ஸோ நான் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல் நான் என்ன பண்ணணும், மிடில் ஆஃப் த ரோவில் ஒரு எலமெண்ட்டை நான் புதுசாக ஆட் பண்ண போகிறேன். கரெக்டாக, அப்போ மிடில் தான் நான் அந்த புது எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். அப்போ இல்லை ஆஃப்டர் த கிவன் எலமெண்ட். இப்போது 20க்கு அடுத்து நான் ஆட் பண்ணணும், இல்லை மிடில் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன், ஆஃப்டர் த 20 நான் ஒரு நோடு ஆட் பண்ணுறேன். சேம் இந்த 50 500 வச்சுக்குவோம். ஆஃப்டர் த 20 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் முதல்ல ட்ரா பண்ணுற மாதிரியே பழைய நோடு எப்படி இருந்துச்சோ நான் அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, 10 அதோட நோடு 100, 20 200, 30 300, 40 400. ஓகேவா, இது லாஸ்ட் நோட், நல் நோடு. இப்போ ஆஃப்டர் த 20 புதுசாக நான் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண போகிறேன், 50 500. எப்பவும் லிங்க்டு லிஸ்ட் எப்படி இருக்கும், இந்த 10லேருந்து இங்கே இருக்கும், 20லேருந்து 30 இருக்கும். பட் 20க்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், 50ன்னு ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறேன். அப்போ என் நோடு எங்கே ஆகிடும், 50க்கு ஜாயின் ஆகிடும். அப்போது 50 தான் எங்கே போய் ஜாயின் ஆகும், நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 30யை பாயிண்ட் பண்ணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 30 40யை பாயிண்ட் பண்ணும். இப்படி தான் மிடில் ஆஃப் த எலமெண்ட்டில் ஒரு நியூ நோடை ஆட் பண்ணணும். ஓகேங்களா, லிங்க் லிஸ்ட்ல. அப்போ இப்போ எப்படி அட்ரஸ் ஸ்டோர் ஆகும், இது இதோட பாயிண்டர், அப்போ 200 இங்கே ஸ்டோர் ஆகும். இதோட இது வந்து 50யோட பாயிண்டர், அப்போ 500 இங்கே ஸ்டோர் ஆகும். அடுத்து வந்து இந்த பாயிண்டர் எங்க நோட் பண்ணுது அப்படின்னா 30, அப்போ 300 வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். இந்த பாயிண்டர் 40 இது பண்ணுது, அப்போ 400ன்றது இப்படி ஸ்டோர் ஆகும். இவ்வளவுதான் இன்சர்ஷன் அட் த மிடில் அப்படின்றது. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் கேஸ் 3. கேஸ் 3 பார்த்தோம் அப்படின்னா இன்சர்ஷன் அட் த எண்ட். சேம் லைக்வைஸ் அதே தான், ஸ்டெப் 1 சேம் நான் போட்டேன். இப்போ ஸ்டெப் 2 போட போறோம். ஸ்டெப் 2 என்னது, சேமா லாஸ்ட்ல வந்து நோட்ல ஆட் பண்ண போறோம். அப்ப ஃப்ரண்ட்ல முதல்ல இருக்க மாதிரியே 10 100 20 200, நெக்ஸ்ட் 30 300 40 400. ஓகேவா, இது ஆட்டோமேட்டிக்காக எப்போ இருக்க மாதிரியே லிங்க்டு லிஸ்ட் வந்து இருக்கு. ஸோ 200 300 400. இப்போ லாஸ்ட்ல புதுசாக ஒரு நோடை நான் ஆட் பண்ண போகிறேன் 15. அப்போ இதுதான் இப்போ நல் நோட். இதோட அட்ரஸ் 500னா அது 40 பாயிண்ட் பண்ணுறதுனால 40யோட பாயிண்டர் 500 இங்கே ஸ்டோர் ஆகிடும். இப்படி தாமா ஒரு வந்து 3 கேசஸில் என்னால் இன்சர்ஷன் ஆப்ரேஷன் வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ண முடியும், சிங்லி லிங்க் லிஸ்ட்டில். ஓகேவா, ரொம்ப 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 சிம்பிளான क्वेश्चन. இதுக்கு அடுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி டெலிஷன் ஆப்ரேஷனும் இங்கே சொல்லி கொடுத்துட்றேன். டெலிஷன் ஆப்ரேஷன்லையுமே நமக்கு 3 கேசஸ் இருக்கு. ஓகேங்களா, டெலிஷன்ல 3 கேசஸ் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா சேம் 3 கேசஸ் டெலிஷன்லையுமே. கேஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல டெலீட் பண்றது, ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு எலமெண்ட்டை. கேஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா மிடில்ல இருந்து ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்றது. கேஸ் 3 பார்த்தோம் அப்படின்னா எண்ட்ல இருந்து ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்றது. ஓகே, 3 கேசஸ்ல நம்ம எலமெண்ட்ஸை டெலீட் பண்ண முடியும். இப்போ இந்த 3 கேசஸ்ல எலமெண்ட் டெலீட் பண்ண முடியும்னா இதை வச்சே பண்ணலாம். எப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 போட்டோம். ஓகேங்களா, எங்க அப்படின்னா இன்சர்ஷன்ல. ஓகே, இது இன்சர்ஷன்ல. இப்போ இதே ஸ்டெப்பை ஸ்டெப் 2வை ஸ்டெப் 1ஆவும் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ஆவும் போட்டோம் அப்படின்னா டெலிஷன் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட். எப்படி மேம் அப்படின்னா இப்போ பாருங்க, இது வந்து இன்சர்ஷன் அட் த ஃப்ரண்ட் எலமெண்ட்ல ஒரு இன்சர்ஷன் பண்றப்ப இருந்தது. ஓகேவா, இது ஸ்டெப் 1 இது ஸ்டெப் 2. இப்போ நான் இதை மாத்துறேன். ஓகேவா, ஸ்டெப் 1ன்னு மாத்துறேன். ஓகே, ஸ்டெப் 1ல எனக்கு 50 10 20 30 40ன்னு ஒரு லிங்க்டு லிஸ்ட் இருந்துச்சு. நான் இப்போ ஃப்ரண்ட் எலமெண்ட்டை டெலிட் பண்ணணும். ஃப்ரண்ட் எலமெண்ட் எதுன்னு கேட்டால் இந்த 50. இந்த 50யை நான் டெலிட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் என்னோட நோடு எப்படி மாறும், இப்படி மாறும். கரெக்டா, அப்போ இது என்னது, எனக்கு ஸ்டெப் 2. ஓகேவா, இவ்வளவுதான் டெலிஷன் ஆப்ரேஷன். ஸ்டெப் 1 வந்து இன்சர்ஷன்ல இருக்கிற ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ஆவும் ஸ்டெப் 2 ஸ்டெப் 1ஆவும் கன்வெர்ட் பண்ணா டெலிஷன் ஆப்ரேஷன் ஓவர். இப்போ மிடில்ல பாருங்களேன், மிடில்ல ஒரு எலமெண்ட் இருந்துச்சு எனக்கு 15, அதை நான் டெலிட் பண்ணேன்னா என்னோட நோட் வந்து இப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு. புரியுதா? அதே மாதிரி எண்டில் ஒரு 15 ஒரு எலமெண்ட் இருந்துச்சு, அதை டெலிட் பண்ணேன்னா என்னோட நோட் வந்து இப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ டெலிஷன் ஆப்ரேஷன்ல ஸ்டெப் 2 வந்து 3 கேசஸ்க்குமே சேமா இருக்கும், ஸ்டெப் 1 மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, இவ்வளவுதான் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆப்ரேஷன் இன் சிங்கிளி லிங்க் லிஸ்ட்.
ஸோ இப்போ கிளியராக பார்த்துருப்போம் 3 கேசஸும். அது மாதிரி தான் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றுக்கும் முன்னாடியுமே 2 லைன் எழுதணும்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு நோடை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா த நியூ நோடு இஸ் ஆல்வேஸ் ஆடட் பிஃபோர் த ஹெட் ஆஃப் த கிவன் லிங்க் லிஸ்ட். ஆல்ரெடி கொடுத்துருக்க ஹெட் நோடுக்கு முன்னாடி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நம்ம கிட்ட இருக்க நியூ நோடை. ஓகேவா? அப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம புஷ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இது பண்ண போகிறோம். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இதை புஷ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறோம்னா முதல்ல ஹெட்டா எது இருந்துச்சோ இப்போ அந்த நோடு தான் என்னவாயிடும் அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்டரா ஆயிடும். ஓகேவா? அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ பாருங்க ஃப்ரண்ட்ல இது நம்ம வந்து 2 ஸ்டெப்ல போட்டது இங்கே ஒரே ஸ்டெப்ல செஞ்சு காட்டியிருப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். நீங்க ஸ்டெப் 1 ஸ்டெப் 2னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே, ரொட்டீன் வந்து எல்லாத்துக்கும் எழுதுவோம். ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டம்னே நினைக்க வேணாம். இப்போ பாருங்க டயக்ராம் வச்சு ரொட்டீன் சொல்லித்தரேன். டெஃப் ஃபங்க்ஷன் போட்டாச்சு. இப்போ ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் புஷ்னு போட்டுட்டேன். செல்ஃப் கமா என்ன பண்ண போறோம்னா நியூ டேட்டா ஆட் பண்ண போறோம். இப்போ நியூ நோடுன்றது வித் நியூ டேட்டாவோட இருக்கும். ஓகேவா? நியூ நோட் ஈக்குவல் டு நோட் ஆஃப் நியூ டேட்டா. இப்போ அந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? நியூ நோடு இது. இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா செல்ஃப் டாட் ஹெட். முன்னாடி ஹெட் நோடா எது இருந்துச்சோ, இப்போ இதுதான் முன்னாடி ஹெட் நோடா இருந்துச்சு ஸ்டெப் 1ல. ஸ்டெப் 2ல இந்த நியூ நோட ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹெட் தான் வந்து நியூ நோடோட நெக்ஸ்ட். அப்போ இப்போ செல்ஃப் ஹெட் எது? இப்போ ஹெட் எதுன்னு கேட்டா எனக்கு நியூ நோடு தான் செல்ஃப் ஹெட். ஓகேவா? இவ்வளவுதான் ரொட்டீன். இங்க பார்த்துக்கிட்டே எழுதினீங்க அப்படின்னா ரொட்டீன் எழுதுற வேலை ஈஸி. அதே மாதிரி ஆஃப்டர் த கிவன் நோடு வந்து எப்படி இன்சர்ட் பண்றேன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? சேம் லைக் வைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டெஃப் இன்சர்ட் ஆஃப்டர். இன்சர்ட் ஆஃப்டர்னா கொடுத்துருக்க நோடுக்கு ஆஃப்டர். அப்போ செல்ஃப் கமா ப்ரீவியஸ் நோடு 1 அதுல இருந்து நியூ நோட ஆட் பண்றோம். இஃப் ப்ரீவியஸ் நோடுன்றது நன்னா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லிங்க்டு லிஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதுவோம். அப்படி இல்லைன்னா இப்போ நியூ நோடுன்றது நியூ டேட்டாவோட ஆட் பண்ணுவோம். அந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட் என்னவா இருந்துச்சோ அதுவா இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட் இப்போ நியூ நோட ஆயிடும். ஓகேவா? இவ்வளவுதான் நமக்கு ரொட்டீன். அதே மாதிரி தான் ஆட் த நோட் அட் எண்ட்லயுமே. ஓகே, அப்பன் பண்றோம் புதுசா எங்க அப்படின்னா எண்ட்ல. அப்போ செல்ஃப் டாட் ஹெட்ன்றது நன்னா இருந்துச்சுன்னா மொத்தமா நன்னு. இப்போ லாஸ்ட்ன்றதா இப்போ செல்ஃப் டாட் ஹெட்டா இருக்கு. லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நியூ நோடா மாறிடணும். ஏன்னா லாஸ்ட்ல எப்பவுமே நல் நோடா இருக்கும், அதை இப்போ நியூ நோடா மாத்திடுறோம். ஓகேவா? டெலிஷன் ஆப்ரேஷன் சேம் லைக் வைஸ். டெலிட்டிங் த எலமெண்ட் ஃப்ரம் த நோட். மொத்தம் வந்து டெலிட் பண்ண போறோம் 3 கேசஸ்ல. ஃபர்ஸ்ட் நோட டெலிட் பண்ணலாம், இல்ல லாஸ்ட் நோட டெலிட் பண்ணலாம், இல்ல ஒரு கிவன் நோடுக்கு அடுத்து இருக்க நோட டெலிட் பண்ணலாம். அதே மாதிரி தான் டெலிஷன் ஃப்ரம் த ஸ்டார்ட்ல டெலிட்டிங் அன் எலமெண்ட் ஐட்டம் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட். முதல்ல ஸ்டார்ட்ல இருக்க எலமெண்ட் நோட வந்து டெலிட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம எழுதுவோம் டெஃப் டெலிட் அட் ஸ்டார்ட் செல்ஃப். இஃப் செல்ஃப் ஹெட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லைன்னு பிரிண்ட் பண்ண, அப்படி இல்லைன்னா எது ஹெட் நோடா இருக்கோ அதை வந்து டெலிட் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் தான் ஹெட் ஆயிடணும். ஓகேவா? இது ஹெட் நோடா இருந்துச்சு, அதை நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஹெட்டோட நெக்ஸ்ட் என்னவா இருந்துச்சோ இப்போ அதுதான் ஹெட். ஓகே, அதுதான் அவ்வளவுதான். டெலிஷன் அட் த எண்ட் பார்த்தோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெலிட் பண்ணணும். அப்போ டெலிட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் எண்ட் டாட் நெக்ஸ்டா இருந்துச்சு பார்த்தீங்களா, அது இப்போ நன்னா மாறிடும். ஓகே, அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்கோம் இந்த ரொட்டீன்ல. அடுத்து டெலிஷன் பை ஸ்பெசிபிக் வேல்யூ. ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வேணாலும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைனல் ஆப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா சர்ச் எலமெண்ட். சர்ச் எலமெண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு லிங்க்டு லிஸ்ட்டை ஃபுல்லா டிராவர்ஸ் பண்ணி பாக்குறீங்க, ஒரு வேல்யூ இருக்கா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சர்ச் எலமெண்ட். இப்போ வந்து ஒரு வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுவோம், அந்த லூப்பை முடிச்சிருவோம். அப்படி இல்லைன்னா திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருக்கும் வேல்யூ கிடைக்கிற வரையும். ஃபைனலா வேல்யூ கிடைக்கல அப்படின்னா வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? அதுதான் இங்க சர்ச் ஐட்டம் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு எதுவுமே இல்லைன்னா நோ எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும். அதுவே இருந்துச்சுன்னா செல்ஃப் டாட் ஸ்டார்ட்ன்றது ஒரு நோட் இருக்கு, n இஸ் நாட் நன்னா இருக்கப்ப இப்போ ஐட்டம் ஒன்று கொடுக்குறோம். அந்த ஐட்டம் வந்து கிடைச்சிருச்சுன்னா ஐட்டம் ஃபவுண்டுன்னு பண்ணும், இல்லை அப்படின்னா ஐட்டம் நாட் ஃபவுண்டுன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இவ்வளவுதான் சர்ச் ஆப்ரேஷன். ஓகேவாமா? சிங்கிளி லிங்க் லிஸ்ட் கொஸ்டின் இவ்வளோதாம்மா. சிம்பிளா நீங்க எழுதலாம். ஜஸ்ட் சிங்கிளி லிங்க் லிஸ்ட்னா என்னன்னு எழுதுங்க. அடுத்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா அதோட ஆப்ரேஷன்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. கிரியேஷன், டிராவர்சல், இன்சர்ஷன், டெலிஷன், சர்ச்சிங். ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் 2 லைன் எக்ஸ்பிளனேஷன், அதோடைய ஸ்டெப்ஸ், ரொட்டீன் மட்டும் எழுதுங்க, போதும். சிம்பிளா முடிஞ்சிடும். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.